தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் விபிஎம்எம் இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணிக்குறியீடு ஒர்க்காடு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1 லட்சம் வீடு அறிவித்தோம். நீங்கள் அதான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு, அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்த உடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்ட உடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட், 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் 5 தான் 3.5 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் சொன்னோம். இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்டரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்னைக்கு 4,500 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்னைக்கு 1 லட்சம் மைனஸ் தான் இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்கள் வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று, ஏன்னா அவர் அவை முன்னவர்கள் தான் தெரிவித்தார்கள் என்ன பேஸ் பட்டத்தில் இருக்குன்னு. நான் இப்பயும் சொல்கிறேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடை இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளையும் எங்கெங்க பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா 40% கொடுக்கணும், ஆனால் வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான்.
நாங்கள் 2.25 லட்சம் கொடுத்து 2,30,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும் வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்க பேரை மாத்திட்டீங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு மாத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க பேர் மாத்திர வேலை எங்களுக்கு இல்லை, நீங்க பூராத்துக்கு பேர் மாத்திருக்க வரிசையா சொல்றேன். ஆனா நாங்கள் சொல்வது என்னவென்றால், பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போகுது 21 உடனே 19, 20, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிச்சு பாதியில் விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிக்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டு திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டு திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்திலே இப்ப பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு, அட்மிஷன்ஸ் ஓபன்.